தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பூசாரி தற்கொலை வழக்கில் ராஜா விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ராஜா உட்பட 6 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், இந்த விடுதலை தொடர்பான உத்தரவுல என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? தீர்ப்பின் சாராம்சம். பட்டியலின கோயில் பூசாரி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் OPS சகோதரர் ராஜா உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டதாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கல்லுப்பட்டியை சேர்ந்த சுப்ராஜ் மகன் நாகமுத்து இவர் கைலாச பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் பூசாரியாக வேலை செய்து வந்திருந்தார். அப்பொழுது அவருக்கு OPS சகோதரர் ராஜா அவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்படி தேனி தென்கரை காவல் நிலையத்தில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பாண்டி என்பவர் உயிரிழந்த நிலையில் 6 நபர்கள் தற்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதாக இருந்தது. இந்த வழக்கு முதலில் பெரியகுளம் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டது. அதன் பின்பு தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டது. அதன் பின்பு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. நீதிபதி முரளிதரன் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இந்த வழக்கில் 23 சாட்சியங்கள், 390 பக்க குற்றப்பத்திரிகை அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இருந்தும் சாட்சியங்கள் முறையாக நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கில் தற்போது 6 நபர்களையும் ராஜா உட்பட 6 நபர்களையும் விடுதலை செய்துள்ளனர். விக்னேஷ், சாட்சிகள் முறையாக நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் பூசாரி தற்கொலை வழக்கில் ராஜா விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காளிராஜன்.